அந்த காலத்துலாம் ஸ்வயம்வரம்னு வைப்பா. அது எப்படி தெரியுமோ, பெண் கையில் மாலையை கொடுத்துருவா, 10 ஆணை நிற்க வைப்பா, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர் கழுத்தில் போடும்பா, போட்டவருக்கு சந்தோஷம், கிடைக்காத வாளுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் பாருங்க. வாசலில் எல்லாரும் நின்றுப்பா, மீடியாலாம் போயிட்டு தான் இந்த வாட்டியும் வாங்கோ. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் வீரத்தெல்லாம் காமிக்கணும். என்னென்னா, வில் எடுக்கணும். ராமர் கதையெல்லாம் தானே, வில் எடுத்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இது தேவையில்லை. அர்ஜுனனுக்கு என்ன தெரியுமோ, ஒரு மீனின் கண்ணை அடிக்கணும். மீன் சுத்தின்ண்டே இருக்கும். மீனினுடைய பிரதிபிம்பத்தை அந்த ஜலத்தில் பார்த்துட்டு அம்பால் அடிக்கணும். நான்லாம் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். இப்படிலாம் மீன் அடிக்கணும், கண்ணை அடிக்கணும், எல்லாம் கல்யாணத்துக்கு இதெல்லாம் உட்காந்து யாராவது பண்ணிட்டு இருப்பாளான்னு கேட்டால் அந்த காலத்தில் பண்ணுவா, வில்லு எடும்பா. அப்படிலாம் இந்த காலத்தில் வீரிய சுல்கம்லாம் வச்சா எல்லா ஆண்களும் பிள்ளையார் பக்கத்தில் உட்கார வேண்டியது தான் பிரம்மச்சாரியா இல்லையா? நம்மாத்து மாமாவுக்கு கொஞ்சம் பக்கெட்டை தூக்கினாலே கழுத்து வலி வந்துடுது. அவர் எங்கே வில்லெல்லாம் எடுக்க போகிறார்? அதனால் ஏதோ போனால் போகிறதேன்னு யாராவது பெண்ணை கொடுத்தா கல்யாணம் பண்ணின்னு வர வேண்டியது தான். அதனால் அப்பேற்பட்ட அந்த சமுத்திர ராஜா மகாலட்சுமியை கூட்டிக் கொண்டு சென்றார். இங்கே இவ்வளவு பேர் நின்றுருக்கா, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ மாலையை போடுன்னு சொன்னாராம் சமுத்திர ராஜா. தாசர்வாள் அதை கொண்டாடுறார். க்ஷீரப்தி கன்னிகே ஸ்ரீ மகாலக்ஷ்மி யாரிகே வதுவ குவே மகாலக்ஷ்மி யாரிகே வதுவகுவே. யாரிகே வதுவாகுவே, நீ யாரடி கல்யாணம் பண்ணிப்ப? பதரிகாஸ்ரமத பதரி நாராயணனிகோ. பதரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணனை கல்யாணம் பண்ணிப்பியா கேட்குறார் அப்பா. ஐயோ வேண்டாம்ப்பா, ஒரே குளிரும் அங்கே, வேண்டாம் அப்படின்னு விட்டா. அயோத்தியாதிபதியாத ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திகோ. அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமனுக்கா? ஐயோ அப்பா, டிசம்பர் 6னா எனக்கு பயமாக இருக்குது, நான் கீழே வந்துடுவேன்னு சொல்லிட்டாளாம். ದ್ವಾರಕದಲ್ಲಿಗಿರೋ ದ್ವಾರಕಾಧೀಶನಿಗೋ. துவாரகையில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவர் ஷார்ட்டுண்டே இருக்காருப்பா, எப்போ பார்த்தாலும் ஷார்ட்டுன்ட்டு இருக்க ஆத்துக்காரதான் கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை பண்ணுவேன்? வேண்டாம். ஜகநாத க்ஷேತ್ರದ ಈ ಪುರುಷೋತ್ತಮ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ஜகநாதனிகோ. புருஷோத்தம க்ஷேத்திரம்னா பூரி. பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதனுக்கா? வேண்டாம்ப்பா, அங்கே கூட அவருடைய தங்க சுபத்ரா இருக்கா, நாத்தனாரோட கூடவே லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அது அவள் இருக்கிற வாழ்க்கைலாம் தான் அந்த கஷ்டம் தெரியும். என்னன்னா, நாத்தனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தமிழில் நாத்தனார் தானே, தெலுங்குல ஏம் చెప్తారు? ஆடப்படுசுவா? என்னது? ಆಂಡಮಿಟ್ಟ ಆಂಡಪಡಿಸು, ஏதோ ஒன்று பெரிய வார்த்தையாக இருக்குது, விட்டுருங்கோ, ஏதோ ஒன்று சொல்கிறேன். அப்புறம் கன்னடದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ನಾದ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கன்னடத்தில் நாத்னின்னு சொல்லுவா, ஹிந்தியில் நனந்த் அப்படின்பா. இதெல்லாம் நாத்தனாருக்குரிய திருநாமங்கள். சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர் தெரியுமோ நாத்தனாருக்கு? நனாந்தா அப்படின்னு பேர். நனாந்தானா என்னென்னா, ந ஆனந்த இதி பவதி, என்ன பண்ணாலும் ஆனந்தமே அடையாதவளுக்கு நனாந்தான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். பாருங்க, பார்த்து தான் பேர் வச்சிருக்கா. அதனால் சொன்னாலாம் ஸ்ரீ மகாலட்சுமி, வேண்டாமா எனக்கு அந்த அப்பா வேண்டாம், சுபத்ராவோடலாம் என்னால் இருக்கவே முடியாது, வேண்டான்னுட்டா. உடுப்பிதல்லீரோ ஸ்ரீ கிருஷ்ணனிகோ. உடுப்பியில் இருக்க கிருஷ்ணரை பண்ணிக்கிறியா? ஐயோ நான் 2 அடினா அது 1 அடிப்பா. நான் இவர் என்ன தூக்கிட்டு வெளில போவாரா, இவரை தூக்கிட்டு நான் வெளில போகிறதா? வேண்டாம். வெங்கடாச்சலதலிகிரோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரனிகோ. திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானா? ஐயோ வேண்டாப்பா, நாங்கள் போய் நின்னா என்னையும் ஜரகண்டின்னு தள்ளி விட்டுருவா. காஞ்சி வரதனிகோ. காஞ்சியில் இருக்கக்கூடிய வரதனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்லைப்பா, அங்கே போயிட்டா பட்டு பட்டுன்னு நான் எப்போ பார்த்தாலும் பட்டு பட்டுன்னே இருப்பேன். நான் காஞ்சிபுரத்தில் இருந்தால் பட்டை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது, ஆத்துக்காரர் பக்கத்துலேயே இருக்க முடியாது, வேண்டான்னு சொல்லிட்டா. சரி, ஸ்ரீரங்கதலிரோ ரங்கநாதனிகோ. நன்னா தேவையில்லையேப்பா, 2 பக்கமும் காவேரி அந்த காலத்து ஓடின்ட்டு இருந்தது, நடுவில் ஸ்ரீரங்கம். அப்பேற்பட்ட ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலாம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும். அப்பேற்பட்ட இது ஆண்டாள் கல்யாணமாகவும் சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் ஆச்சரியமாக கல்யாணம் நடக்கிறது. அப்பேற்பட்ட கூர்மாவதாரம் பகவான் எதுக்கு பண்ணார்? இந்திரனுக்கு சொத்தை மீட்டு கொடுக்கணும்.
இல்லை, மகாலட்சுமியை திருப்பி ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணி அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக. பாருங்கோ, அதாவது தன்னுடைய காரணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கார், ஆனால் லோகக்ஷேமத்துக்கு பண்ணாப்புல தெரியறது. ஆனால் முழுக்க முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமிக்காக பண்ணார். அதனால் ஒரு விஷயம், பொதுவாக ஆங்கிலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள், ஒரு தம்பதியினர் வரான்னா, சுவாமி அடியேன் என் பேர் தான் சுரேஷ், இது என்னுடைய பத்னி, ஷீ இஸ் மை பெட்டர் ஹாஃப். கேள்விப்பட்டிருக்கேளா? பெட்டர் ஹாஃப். ஹாஃப்னா என்ன? பாதி. பாதியில் என்னத்தை பெட்டர்? இப்போது நீங்கள் 0.5 டிவைட் பண்ணீங்கன்னா ரெண்டும் சேம் தானே. இப்போது ஆப்பிளை நீங்கள் 2 பாதியாக வெட்டுறேள், 2 குழந்தை, அம்மா எனக்கு எதமா கொடுக்குற, டே ரெண்டும் ஒன்றே தாண்டா, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ஹாஃபில் எப்படி பெட்டர்னு சொல்ல முடியும்? கேள்வி வருதா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை சுவாமி, அப்படி வாயில் பழகிண்டே இருக்குது, நம்ம கேள்வியே பட்டதில்லை, இப்படி பெட்டர் ஹாஃப் சொல்கிறோம். இதுக்கு நான் என்னுடைய இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். 0.48 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, டெசிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0.48 அது எவ்வளவா அப்ராக்சிமேட் பண்ணுவேள்? 0.5. 0.52 0.5. 0.52வும் 0.5 ஆயிடுத்து, 0.48ம் 0.5 ஆயிடுத்து. ரெண்டும் 0.5 ஆன போது 0.5 இஸ் ஈக்குவல் டு 0.5. ஆனால் இந்த 0.5 0.52லேருந்து வந்திருக்கு, இந்த 0.5 0.48லேருந்து வந்திருக்கு. அப்படின்னா இது பெட்டர் ஹாஃப் இல்லையா? 2 ஹாஃபில் இது கொஞ்சம் பெட்டராக இல்லையா? ஏன்னா 0.52லேருந்து வந்திருக்கு, இது 0.48லேருந்து வந்திருக்கு. ரெண்டும் 0.5 தான், ஆனால் 2 ஹாஃப்லேயும் இது பெட்டர் ஹாஃப். பெருமாளுக்கு சில குணங்கள் இருக்குது, பிராட்டிக்குன்னு சில குணங்கள் இருக்குது. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஷெருக்கு பரத்வம் கொஞ்சம் இருக்குது, அதனால் அவர் 0.48 ஆயிட்டார். பிராட்டிக்கு தண்டனைனா என்னன்னே தெரியாது, அதனால் அவள் 0.52 ஆயிட்டா. அப்ராக்சிமேட் பண்ணும்போது 2 பேரும் 0.5 ஆயிட்டா. ஆனால் பிராட்டி கிட்ட இருக்கக்கூடிய 0.5 0.52லேருந்து வந்த 0.5, இவர்கிட்ட இருக்கிற 0.5 0.48லேருந்து வந்த 0.5. அதனால ஷீ இஸ் த பெட்டர் ஹாஃப். புரியுறதா? அப்பேற்பட்ட தன்னுடைய பெட்டர் ஹாஃபை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கூர்மாவதாரம் நடந்தது. இந்த வேகத்தில் போனேன்னா சப்தாகம் இல்லை, 14 நாள் ஆகும். அடுத்தது வாமனாவதாரம். எடுத்தா கூர்மாவதாரம் எடுத்து பகவான் கூர்மாமா அவதாரம் பண்ணி சுத்த பத்தெல்லாம் மீட்டு கொடுத்து. இது ஒரு சின்ன சரித்திரம், வேற புராணத்தில் இருக்குது. என்னன்னா, அமிர்தம் வந்த உடனே தனவந்திரி கையில் வந்தது, அசுராள் தேவாள் சண்டை போட்டா. அப்போ பெருமாள் மோகினி அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வந்தார். பெருமாள் மோகினி அலங்காரம் பண்ணால் சிவபெருமானே மனம் மயங்கிற அளவுக்கு இருப்பாராம் பெருமாள், அவ்வளோ அழகாக இருப்பார். அதுவும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு 10 நாள் பின் 10 நாள்னு இரா 10 பகல் 10ன்னு இருக்கும். முந்தின நாள் நாச்சியார் திருக்கோலம்னு சாத்திப்பார். அதே அழகி மணவாளன் மற்ற நாள்லாம் கஜசிம்ம கதி வீரவு ஷார்தூல விஷபோபமம்னு சிங்க நட, காள நட, புலி நட இதெல்லாம் போட்டுண்டு வரக்கூடிய பகவான் அன்னைக்கு மோகினியா அலங்காரம் பண்ணிப்பார். அழகா ஒரு காலை மடிச்சுண்டு ஒரு காலை நீட்டி கையில வெத்தலையால செய்யப்பட்ட அந்த கிளியை வைத்துக்கொண்டு ஜடையை பின்னி அலங்காரம் எல்லாம் பண்ணி இன்னைக்கு திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சுண்டு கொவ்வை செவ்வாய் திருத்தின்னா என்ன? லிப்ஸ்டிக் போட்டுண்டுன்னு அர்த்தம். அதனால லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு பெருமாள் ஒய்யாரமா நடந்து வருவார். அன்னைக்கு நடந்த மாதிரி வரமாட்டார், அப்படியே அவர் நடந்து வரதை பார்த்தாலே என்னமா நன்னா நடக்கிறாருன்னு தோணும். அப்பேற்பட்ட மோகினியாக பகவான் மனத்தை கவர்ந்தான். அந்த இடத்த அமிர்தத்தை வச்சாராம். அசுராள்லேருந்து 2 பேர் அந்த பக்கத்தில் போயிட்டாலாம். கொஞ்சம் அவளுக்கு அமிர்தம் சேர்ந்து கொடுத்தான். அந்த சமயத்தில் பார்த்து சூரியனும் சந்திரனும் கண்டுபிடிச்சுட்டா. சரி, பகவான் சுதர்சன சக்கரத்தை ஏவி தலையை வெட்டி அங்கு கீழே கிடந்த பாம்பை வைத்து அவர்களை ராகு கேத்துவாக ஆக்கினார் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுவா. இருக்கட்டும், இது மோகினி அலங்காரத்தோடு முடிஞ்சு இந்த சரித்திரம் முடியறது. இதில் மோகினியா அவதாரம் பண்ணார், கூர்மமா அவதாரம் பண்ணார், அஜிதனா மேலேந்து அந்த மலையை தாங்கிறதுக்கு அஜிதனா அவதாரம் பண்ணார், தனவந்திரியா அவதாரம் பண்ணார். ஏன்னா தனவந்திரி என்பது சாக்ஷா நாராயணனே, மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணான் ஆழ்வார். பகவானே மருத்துவன், அதனால வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, பகவானே தான் வைத்தியன், சிறந்த வைத்தியன் தனவந்திரி. அதனால அமிர்த கலச ஹஸ்தாயன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அமிர்த கலசத்தை கையில் பிடித்து கொண்டு இருப்பார். கையில இந்த அட்டைப்பூச்சின்னு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒட்டிண்டே இருக்கும், அதோடு இருப்பார். ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்மாக்கெல்லாம் போனேன்னா அவன் என்ன பண்ணுவான்னா அட்டைப்பூச்சியை வச்சு தான் உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தமான ரத்தங்கள்லாம் எடுப்பா. உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தத்தை போக்குவதற்கு அட்டை,
ஞானத்தை கொடுப்பதற்கு அமிர்தம். இது அந்த அமிர்தம் இல்லை, ஞானத்தை கொடுக்க வல்ல அமிர்தம். அதை வச்சுருக்கார். இப்போ அடுத்தது வாமனாவதார சரித்திரத்துக்கு போனோம். இதை பட்டத்திரியில் ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சக்ரேண சையதி ஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேண ஜீவித தனு க்ரதுவர்திதோஷ்மா விக்ராந்திமான் பயநிலீன சுராம் திரிலோகீம் சக்ரே வசேச தவ சக்ரமுகாதபீதஹ சொன்னார். அதாவது பலி சக்கரவர்த்தி அவரோடு கூடிய அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடக்கும் போது பலி சக்கரவர்த்திக்கு சக்கராயுதத்தை ஏவி பகவான் மரணத்தை விளைவச் செய்தார். சுக்ராச்சாரியரும் அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தால பலியை பழைக்க வச்சுட்டார். பலி இப்போது தேவர்களோடு சண்டையிட்டு அவர்களோடு சொத்தை தான் அபகரித்து விட்டான். அவனுக்குன்னு சொத்து இருக்கு, இன்னொருத்தர் சொத்துக்கு ஆசைப்பட்டான். அது ரொம்ப தவறு. நமக்குன்னு இருக்கக்கூடிய சொத்தோடு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே ஒழிய இன்னொருத்தருக்கு வேணும் அவளுடைய பேரெல்லாம் வச்சுன்னு பட்டா பாரத தேசத்தில் இன்னும் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற கேப் ஏன் இருக்குன்னு கேட்டால், ஒழுங்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் சம்பாதிச்சுன்னு வரலாம், ஆனால் இன்னொருத்தனுடைய சொத்து எடுக்கணும்னு நினைக்கிறவன் ரொம்ப நாள் வாழ்ந்து விட முடியாது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாதா பிதா செய்த தர்மம் மக்களை காக்கும். நம்ம என்ன தர்மம் பண்ணுறோமோ அது பிள்ளைகளை நிஜமாக ரட்சிக்கும். அதனால் ஆன வரைக்கும் பெற்றோர்கள் இன்னொருத்தர மனசாலியோ வாச்சா கர்மனா வையக்கூடாது. பிடிக்கலையா ஒதுங்கி வந்துருங்க, பேசவே பேசாதீங்க. அந்த இடத்துல அதோடு நிறுத்திவிடலாம், அவ்வளோதான். இனிமேல் பேச்சே வச்சுக்காதீங்க. பேசி அவரும் வருத்தப்பட்டு நம்மளும் வருத்தப்பட்டு கை கலப்பாய் இன்னொருத்தர் சொத்தை நம்ம எடுத்து இதெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே வந்தவா ஒருத்தருக்கும் அந்த புத்தி கிடையாது. உங்களுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொதுவாக லோக்கத்தில் இதெல்லாம் நடக்கிறது. ஏன்னா இந்த செய்தித்தாளை திறந்தா எல்லாம் துக்கம் தர செய்தியாக தான் இருக்குது. அப்பா பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துட்டார், இதை விட லோகம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் வேண்டுமா? இந்த மாதிரி நடக்கிறது என்னென்னவோ அந்த செய்தி படிச்சுட்டோன்னா காலங்கார்த்தால் எழுந்து. அதனால் காலங்கார்த்தால் நான் செய்தித்தாளே படிக்கிறது இல்லை, படுத்துக்கிறதுக்கு முன்னாடி தான் போய் படுக்கிறது. காலங்காலத்தான் எழுந்துக்கும் போது ஏதாவது ஸ்லோகம் இவங்க கேட்டு தான் எழுந்துக்கிறது. அதை படிச்சுட்டோன்னா வருத்தமாக இருக்குது. இப்படி கூட ஒரு லோகத்தில் நம்ம இருக்கோமேன்னு தோன்றது. அவள் இப்படி பண்ணுறாளேன்னு தோன்றதில்ல, இந்த லோகத்தில் நம்ம இருக்கோமே இப்படியெல்லாம் உட்காந்து. நம்ம ஒன்றும் நல்லவான்னு நான் சொல்ல வரல, ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு பகவான் நமக்கு தீய புத்தி நமக்கு கொடுக்கலையே, என்னைக்கு தான் புத்தி கொடுக்க போகிறாரோன்னு தோன்றது. இந்த பலி என்ன பண்ணிவிட்டான், இந்திரனுடைய சொத்தையெல்லாம் அபகரித்து கொண்டானாம். ஏஷ விப்ரபலோதர்க்கஹ சம்பிரயுத்யூர்ஜித விக்ரமஹ தேஷாமேவ அபமானேன சானுபந்தோ வினக்ஷ்யதி புபுஜே ச ஸ்ரியம் ஸ்மிருத்தாம் விஜதேவோபி லம்பிதாம் கிருதகிருத்யமிவ ஆத்மானம் மன்யமானோ மகாமனாஹ சொன்னா. தேவர்கள்லாம் இருக்கிறதுக்கு கூட வீடு இல்லாமல் தவிச்சா. தன்னுடைய திருத்தாயாரான அதிதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணா. அதிதி நேர பகவான் கிட்ட கஷ்யபர் கிட்ட போனா. கஷ்யபர் ஆத்துக்காரர்கிட்ட போகும்போது கஷ்யபர் சொன்னாராம், அம்மா கவலைப்படாதே, பயோவிரதம் இருன்னு சொன்னாராம். யதா தானி புனஸ்ஸாதோ பிரபத்யேரனன்மமாத்மஜாஹ ததா விதேஹி கல்யாணம் தியா கல்யாண கிருத்தம சவிதாஸ்யதி தே காமான் ஹரிர்தீனானுகம்பனஹ அமோக பகவத் பக்திர் நேதரேதி மதிர்மம. அப்போ கஷ்யபர் வந்து அவளை பயோவிரதம் இருக்க சொன்னார். பயோவிரதம் இருந்தாள். பயோவிரதம்ங்கிறது பால்குண மாசத்தில் இருக்க வேண்டிய விரதம். அது பாலால் ஒரு விரதம் இருப்பா. அவர் இருந்துட்டே வந்தா. அதை பிராரம்பிப்பதற்கு மண்ணு தேவை. எந்த மண்ணுன்னா சாதாரண மண் அல்ல. இந்த கோரை பல்லால் ஒரு காட்டுப்பன்றி பூமியை பிளந்து எடுக்கக்கூடிய மணல் தேவை. இதுக்கெல்லாம் எங்கே போகிறது? இப்போ ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடக்கணும்னா ஒரு ஆனை தந்தத்தால் பிளிரக்கூடிய மண்ணும் ஒரு காட்டுப்பன்றி தோண்டக்கூடிய மண்ணும் தேவை. இப்போ அதை தேடி நம்ம எங்கே போகிறது? அதனால் என்ன பண்ணிடுறா, கொஞ்சம் மண் எடுத்துன்னு போய் அந்த யானை எதிர்க்க வைக்கிறா. அதை குனின்னு சொல்கிறா, அது பிளக்குது, அந்த மண் எடுத்துன்னு வந்துடுறா. பன்றிக்கிட்ட போகிறா, எடுத்துன்னு வந்துடுறா. ஏன்னா அதுக்கு பண்ணுற வரைக்கும் நம்மளால் காத்துன்னு இருக்க முடியாது. அவள் காத்துன்னு இருந்தாலாம். மண் கிடைத்ததாம். பகவானை நோக்கி ஒரு ஸ்லோகம் சொன்னாலாம். சினிவால்யாமிருதாலிப்ய ஸ்நாயாத் க்ரோட விதீர்ணய यदि लभ्येत वैस्त्रोतस्येतं मन्त्रमुदीरयेत् त्वं देव्यादिवराहेण रसायाः स्थानमिच्छत
உத்ருதாசி நமஸ்துப்யம் பாப்மானம் மே பிரணாஷய. அப்போ ஒரு மந்திரம் சொன்னாலாம், அது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் கேட்டால் வீட்டில் எந்த நிலப்பிரச்சனை இருந்தாலும் தீரும். அதனால் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் 4 ஸ்லோகம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சுவாமி ஸ்லோகமாக சொல்லின்னு போகிறேளே, இந்த ஸ்லோகத்துக்கு தான் பெருமை உண்டே ஒழிய நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் பெருமையே கிடையாது. என் வாய் எச்சில் வாய், அதில் வந்துடுத்து இல்லையா. ஆழ்வார் சுகபிரம்மம் சொன்ன ஸ்லோகத்தை சொல்ல வேண்டாமா? நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகீயசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சினே நமோ அவ்யக்தாய சூக்ஷ்மாய பிரதான புருஷாய ச சதுர்விம்சத் குணஜ்ஞாய குணசங்கியான ஹேதவே நம சிவாய ருத்ராய நம சக்திதராய ச சர்வவித்யாதிபதயே பூதானாம் பதயே நமः நம ஆதிதேவாய சாட்சிபூதாய தே நமः நாராயணாய ரிஷயே நராய ஹரயே நமः நமோ மரகதஸ்யாம வபுஷே அதிகதகஸ்ரீயே கேசவாய நமஸ்துப்யம் நமஸ்தே பீதவாசசே சொன்னா. அப்போ பகவான் பிரத்யக்ஷமானாராம். சொன்னாலாம் அதிதி, நீ எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு. பகவான் குழந்தையா பிறந்தார். அப்போ தான் சின்ன குழந்தையா பிறந்தார். அதாவது பிறக்கும் போதே ரொம்ப குட்டி, ப்ரீமெச்சூர். அப்புறம் அது வளர்ந்துட்டே வருது. ரொம்ப குள்ளமாக இருக்கார், வளரவே மாட்டேங்கிறார். அப்பேற்பட்ட குள்ளமானவனுக்கு வடமொழியில் வாமனன் அப்படின்னு பேர். குள்ளமானவனுக்கு வாமனன். ஆங்கிலத்தில் துவாஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துவாஃபிசம். நம்ம மூளையில் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஒருவன் வளருவதற்கு, ஒழுங்காக வளருவதற்கு காரணம். ரொம்ப க்ஷீணிச்சுடுத்தான குள்ளம், ரொம்ப ஒசந்துடுத்தான அவ்வளோதான். நம்ம ஆற்றுல ஏணியே வச்சுக்க வேண்டாம், அவர் தான் உயரமாக ஒருத்தர் இருப்பார். அதனால் ஓரளவுக்கு காரணம் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அது சரியாக வளரலைன்னா அதுக்கு துவாஃபிசம் அப்படின்னு பேர். ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டானா ஜைகான்டிசம் அப்படின்னு பேர். அதனால் அவர் ரொம்ப குள்ளமாக இருக்கார். ஆனால் எவ்வளவு குள்ளமாக இருக்கார்னார் ஆழ்வார் சாதிக்கிறார். கொட்டங்கை வாமன நாய். அவர் குள்ளம்னு உயரமாக இருக்கவா சொல்லலையாம். உலகத்தில் யாரெல்லாம் குள்ளமாக இருக்காளோ அவள்லாம் கவலைப்பட்டுட்டாளாம். ஐயோ இது இத்தனை குள்ளமாக இருக்கே, இதுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு அவர் குள்ளமாக இருந்ததா ஆழ்வார் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட குள்ள உருக்கொண்ட வாமனன் நேராக அம்மா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அண்ணா யாரு அண்ணா? இந்திரன். இந்திரனுக்கு தம்பி இந்த வாமனன். அதனால வாமனனுக்கு உபேந்திரன் அப்படின்னு பேர். அதனால தான் நம்ம சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம் உபேந்திரோ வாமனஃ பிராம்சுஹு சொல்றோம் இல்லையா. அந்த வாமனன் நேர சொத்து பத்தம் மீட்க வேண்டும் என்பதற்காக கிளம்பி சென்றார் பலி சக்கரவர்த்தியின் யஜ்ஞவாட்டிகைக்கு. அப்போ ப்ரஹஸ்பதி அவருக்கு பூணூல் கொடுத்தாராம். கஷ்யப பிரஜாபதி அவருக்கு கையில தண்டம் கொடுத்தாராம். பூமியானவள் மான் தோல் கொடுத்தாளாம். சோம அதாவது சந்திரனானவன் கையில தண்டம், பிடிதண்டம் கொடுத்தானாம். தியௌஹு கொடை கொடுத்தாராம். பிரம்மா கமண்டலம் கொடுத்தாராம். சப்தரிஷி குஷன்னு சொல்லக்கூடிய புல்ல கொடுத்தாராம். சரஸ்வதி தேவி அக்ஷ கொட்டையால் செய்யப்பட்ட மாலையை கொடுத்தாளாம். குபேரன் பிக்ஷை எடுப்பதற்காக பாத்திரம் கொடுத்தாராம். பார்வதியானவள் முதல் பிக்ஷை இட்டாளாம். இப்போ அந்த குழந்தை கிளம்பி போகிறது. சின்ன கொடை, சின்ன கமண்டலம், சின்ன இது குட்டு 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 குட்டியாக நடந்து போகிறது. யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்தில் ஆங்கில மொழியில் கலிவர்ஸ் டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அதில் லிலிபுட் அப்படின்னு இருப்பா. அவள் என்னென்னா கொட்டங்கை வாமன நாய். இன்னொருத்தர் திருவிக்ரமன் மாதிரி இருப்பார், அவர் தான் ரொம்ப உயரமானவர். இவள் குள்ளமாக இருப்பா, லிலிபுட்டுன்னு பேர். பகவான் அந்த மாதிரி குள்ளமாக போயிருக்கார். பலி சக்கரவர்த்தியின் யஜ்ஞவாட்டிகைக்கு போயிருக்கார். பலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கான். யாகம் பண்ணி முடிச்ச கையோட தானம் பண்ணணும்னு நினைக்கிறான். தானம் பண்ணும்போது சொன்னேன், எப்போவுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த மணிகுண்டு இருக்கு பாருங்க, நான் தான் கொடுத்தேன் சொல்லப்படாது. தானம் கொடுத்ததுக்கு அப்புறம், தர்மம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லியே காமிக்க கூடாதுன்னு சாஸ்திரம். அதை விட்டுணும். பகவான் நமக்கு கொடுத்துருக்கார், நமக்கு நல்ல புத்தி பிறந்து நம்ம கொடுத்துருக்கோம். அங்கே பசு இருக்கு பாருங்க, நான் தான் போன தடவை பிறந்த நாள் வந்தது கொடுத்தேன் பசு அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த தானத்தின் பெருமை போயிடுமா. அதனால் சொல்லவே கூடாதும்பா. அதனால் இந்த இடத்துல பலி சக்கரவர்த்திக்கு பெருமை, வரவாளுக்கெல்லாம் கொடுக்குறோன்னு. அப்படி அங்கே அந்தணர்கள்லாம் நின்றுருக்கா, வரவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கான் பலி.